Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். அதாவது நம்ம நாட்டில் என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நேற்று நைட்டில் இருந்து இப்போ வரைக்குமே ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் நம்ம நாட்டில் வந்து ஏற்பட்டிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கடந்த மாதம் தான் 5ஆம் தேதி 6ஆம் தேதி வந்து நீர்கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் மிகப்பெரிய ஒரு மோதல் வந்து நடந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் 1ஆம் தேதி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மகர சிறைச்சாலையில் ஒரு மிகப்பெரிய மோதல் வந்து ஏற்பட்டது. நேற்று நைட்டு வந்து ஒரு 10:30 மணி 10:15 to 10:30 வாக்கில் வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்துட்டு இருக்கு. மெகசின் சிறைச்சாலையில் வந்து ஏற்பட்ட குழப்பம். அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில் வந்து குருவிட்ட சிறைச்சாலையிலையும் பிரச்சனை, நீர்கொழும்புல இருக்கக்கூடிய பல்லன் சேனை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறைச்சாலையிலையும் பிரச்சனைனா என்னப்பா, முன்னாடியெல்லாம் வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வேற மாதிரி விளையாடினாங்க, இப்போ ஆட்சி மாற்றத்துக்கு வந்து ஜெயிலுக்குள்ளே பிரச்சனையை வந்து ஏற்படுத்துறாங்களே, இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. இந்த 3-4 சிறைச்சாலையிலையும் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுலயும் 75 பேருக்கு மேல வந்து காயமடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதுல வந்து குருவிட்ட சிறைச்சாலையில தான் 2 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதாவது கொழும்பு 9ல இருக்கக்கூடிய மெகசின் சிறைச்சாலை இருக்கு இல்லையா, போற வழியிலே தான் இருக்கு, மெயின் ரோட் கிட்டே தான் இருக்கு. இந்த மெகசின் சிறைச்சாலைக்கு மதிலுக்கு வெளியால நேற்று நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு வந்து போதைப் பொருள் பார்சலனை வந்து வெளியே இருந்து வீசி இருக்காங்க. அப்போ அங்க ஜெயில இருக்கக்கூடிய 2 வார்டில் இருக்கக்கூடிய 2 டீம், ஒரு 50 பேரை சேர்ந்த 2 டீம் அதை எடுக்க ட்ரை பண்ணி 2 டீமுக்குள்ளே வந்து வாக்குவாதம் ஏற்பட்டு அங்க நைட்டு வந்து பிரச்சனை ஏற்படுது. பிரச்சனை ஏற்படும் பொழுது அங்க கழக தடுப்பு பிரிவினர், விசேட அதிரடிப்படையினர், போலீசார், இராணுவத்தினர் உட்பட இலங்கை விமானப்படை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ட்ரோனையும் கொண்டு போய் அங்க கண்காணிக்கிறாங்க, வெளியே யாராச்சும் தப்பிச்சு போக கூடாதுன்ட்டு. அதாவது வந்து மெகசின் சிறைச்சாலையில ரொம்ப பாதுகாப்பு, உயர் பாதுகாப்பு இருக்கக்கூடிய சிறைச்சாலை. ஸோ அங்க பிரச்சனை வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மாதிரி நிலைமையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரும்போது இன்னைக்கு அதிகாலை காலையில 4 மணிக்கே குருவிட்ட சிறைச்சாலையில வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த மெகசின் சிறைச்சாலையில வந்து ஏற்பட்ட பிரச்சனையினால அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கணினிகள், அங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு நிறைய சேதங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. கூரைக்கு மேலே ஏறி இருக்காங்க, அதை உடைச்சிருக்காங்க, இதை உடைச்சிருக்காங்க, அப்படி இப்படின்னு ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பாக தான் நம்ம வந்து மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட சேதத்தினால 15 கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா நீதி அமைச்சுக்கு கீழே தான் சிறைச்சாலைகள் திணைக்களம் வருது. இப்போ நீதி அமைச்சு சார்பாக அந்த அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரர் வந்து சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அதில் சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். என்னன்னா, இந்த மகர சிறைச்சாலையில் 1ஆம் தேதி நடந்த இந்த சிறைச்சாலை மோதலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 பேருக்கு சமைக்கக்கூடிய சமையல் அறையில் இருக்கக்கூடிய அவ்வளவு பொருட்களையும் பற்ற வச்சிருக்காங்க, தீக்கிரையாக்கி இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய விளையாடக்கூடிய இடம், அவங்க வந்து தையல் பயிற்சி செய்யக்கூடிய இடம், அதுக்கப்புறம் வந்து விவசாயம் செய்யக்கூடிய இடம், இப்படி எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து தீக்கிரையாகி போயிருக்கு. அதனால தான் அவ்வளோ பெரிய ஒரு தொகையில் வந்து நாட்டில் வந்து இழப்பு ஏற்பட்டிருக்கு சிறைச்சாலையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் மெகசின் சிறைச்சாலையிலையும் நேற்று நைட்டு இந்த கைதிகள் செஞ்ச கழகத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு 9 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூச சிறைச்சாலைக்கு வந்து இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே நடக்கிற பிரச்சனைனால என்ன பாருங்க, நேற்று நைட்டு வந்து மெகசின் சிறைச்சாலை, கொழும்பு 9 இருக்கக்கூடிய மெகசின் சிறைச்சாலை, அதுக்கப்புறம் குருவிட்ட சிறைச்சாலை, அதுக்கப்புறம் வந்து பல்லன் சேனை சிறைச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த 3 சிறைச்சாலையிலையும் வந்து ஏற்படும் பொழுது பிரச்சனைகள், அமைதியின்மை வந்து ஏற்படும் பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய, ஏன்னா 60க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகள் நம்ம நாட்டில் வந்து இருக்கு. அதில் வந்து 30க்கும் மேற்பட்ட சிறைச்சாலைகளுக்கு அதிகமான உயர் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. கண்டியில் இருக்கக்கூடிய பல்லேகல, அதுக்கப்புறம் தும்பர, போகம்பர சிறைச்சாலை, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளுக்கெல்லாம் வந்து பலத்த பாதுகாப்பு வந்து கொடுத்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. இது நம்ம வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம அன்னைக்கே வந்து மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக நம்ம பேசும்பொழுது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தோம்னா, இது வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. போதைப் பொருளை நம்ம நாட்டுக்குள்ள எங்காலெல்லாம் கொண்டு வராங்களோ அதெல்லாம் அடக்கி தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். இதனால வந்து அதிகளவாக நீங்க பாத்தீங்கன்னா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகள் ரிமாண்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே போதைப் பொருள் குற்றச்சாட்டுல தான் அதிகமாக வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்படியாக
உருவாகும் பொழுது அவங்களுக்கு வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய போதைப் பொருள் வந்து கிடைக்குது இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருள் போகுது அப்படின்னா அங்க சப்போர்ட்டிவா யாராச்சும் இருந்தால் மட்டும்தான் சிறைச்சாலைக்குள்ள ஆயுதமோ கன்னோ போதைப் பொருளை வந்து போக முடியும். சிறைச்சாலைகளுடைய அதிகாரிகளோட அனுசரணை இல்லாம சப்போர்ட் இல்லாம எந்த ஒரு போதைப் பொருளும் வந்து ஜெயிலுக்குள்ள போக முடியாது. ஸோ இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால உள்ள போகக்கூடிய போதைப் பொருட்கள் எதுவுமே போகாததுனால டெய்லி ஒரு ட்ரக் எடுத்துட்டு இருந்தவனுக்கு அது கிடைக்காம போகும்போது அவனோட மென்டாலிட்டி வந்து மாறும். மென்டாலிட்டி மாறும்போது அவங்களுக்குள்ளே அடிச்சிட்டு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உருவாகும். அப்படித்தான் வந்திருக்கு. அதனால தான் வெளியே இருந்த சிறைச்சாலை மதிலுக்கு மேலாக நீங்க பாத்தீங்கன்னா போதைப் பொருள் பார்சலை நேற்று கொடுக்க முற்பட்ட போது அங்கே ஏற்பட்ட கழகத்தினால தான் மெகசின் சிறைச்சாலையில வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எதுக்குப்பா எல்லா சிறைச்சாலையிலையும் பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நீங்க எல்லாருக்கும் கேள்வி இருக்கு. இப்போ நம்ம வந்து நிகம்போ சிறைச்சாலையில ஏதோ தாறுமாறா நடந்துச்சு, ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, நம்ம நிறுத்திக்கிட்டோம். மகாரையில் நடக்கும்போது ஏதோ அங்கேயும் நடந்துச்சு இங்கேயும் நடந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனா நேத்து நைட்ல இருந்து இன்னைக்கு வந்து நடந்த பிரச்சனையை பார்க்கும்போது இல்ல கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு 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 டீப் ஸ்டேட் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஒரு அரசியல் பின்னணி இருக்கு, ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. அதே சூழ்ச்சி இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு. நாங்க வந்து இது தொடர்பாக பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஒரு விஷயம் மட்டும் தோணுது, இது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு சதியாக வந்து இருக்கு, இதுக்கு பின்னாடி சூழ்ச்சிகள் வந்து கண்டிப்பாக இருக்கு அப்படிங்கிறதை வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொன்னது மட்டும் இல்லாம நாங்க சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாம அவங்கள வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்கள சேஃபா வந்து அப்புறப்படுத்துவதற்கு வந்து நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். நாங்க வந்து அவங்கள கழகத்தை வந்து தடுத்தாலும் அமைதியின்மையை வந்து தடுத்தாலும் அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ் ஆகாம எங்களுடைய போலீசார்கள் எஸ்டிஎஃப் படையினர் ராணுவ வீரர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை வந்து அவர் சொல்லியிருந்திருக்காரு. இப்படி பிரச்சனை நடக்கும்பொழுது இன்னைக்கு வந்து ஜனாதிபதி ஏகேடி அவர்களோட ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்குங்க. அந்த டிஸ்கஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சோட செயலாளர், பாதுகாப்பு அமைச்சர், போலீஸ் மா அதிபர், இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகள் உட்பட பல பேர் சேர்ந்து இலங்கையில 33 சிறைச்சாலைகள் உள்ள கைதிகளின் நலன்புரி மற்றும் பாதுகாப்புக்காக தனித்தனி டீமை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறதா. இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க போறோம் அடுத்த சிறைச்சாலையில என்ன நடக்க போதோ தெரியலன்னு. ஆனா ஒன்னே ஒண்ணு, இப்ப சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு வெளி உலகம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. மேபி அங்க டெலிவிஷன் இருக்கலாம், வெளி நடப்புகளை பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். ஓகே, அந்த சிறைச்சாலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இந்த சிறைச்சாலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத அவங்க அறிஞ்சிக்கலாம். ஆனால் ஒரு டீம் இல்லாம ஒரு 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 அனுசரணை இல்லாம ஒரு ஒரு என்ன சொல்றது திட்டமிடல் இல்லாம இந்த மாதிரியான மிகப்பெரிய கழகங்கள் வந்து ஒரு சிறைச்சாலைக்குள்ள வந்து ஏற்படாது. இதை இன்னைக்கு ஆக்டிவிஸ்ட் சமீர பெரேரா அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா இதுக்கு பின்னாடி அந்த ஆண்ட பரம்பரையினர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இருக்காங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா நினைச்சுக்கோங்க. முன்னாடி பாம் பிளாஸ்ட் பண்ணாங்க, வெளியே இருந்து பிரச்சனைகளை பண்ணாங்க, இப்போ ஜெயிலுக்குள்ள வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்துற சிச்சுவேஷனுக்கு நம்ம நாடு போயிருச்சு. அதனாலதான் இதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீர பெரேரா சொல்லியிருக்காரு. அதை வேணா நான் ஒளிபரப்புறேன். උන්ට මෙහෙවන්න ඉන්න කල්ලි ඉන්නේ බන්ධනාගාර තුලින් හිරගෙවල් වල. ඒ නිසා තමයි මේ හිරගෙවල් වල මේ කුමන්ත්‍රණය සිදුවන්නේ. මේක කුමන්ත්‍රණයක්. මම පැහැදිලිවම ඊයේ එළි වෙනකොට බොරැල්ලේ ඊවස් උදේ වෙනකොට කුරුවිට දැන් දෙදෙනෙක් මිය ගිහින් කියනවා. ඒ නිසා අපි රජයට කියන්නේ තව දුරටත් ඔය ඉස්පිරිතාලේ läගලා ඉන්න සලේව නලවන්න එපා. හුරතල් කරන්න එපා. සලේව දාන්න ඇතුළට. බාර දෙන්න විමර්ශනයන්ට. ශානිලට බාර දෙන්න විමර්ශනය කරන්න. මේ හුරතල් කෙරුවොත් සලේ කියන්නේ අති භයානක මිනිහෙක්. நீங்க அதை பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சமீர பெரேரா பேசினது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த குருவிட்ட சிறைச்சாலையில் அதுக்கப்புறம் பல்லன்சேனை சிறைச்சாலையில் எடுக்கப்பட்ட சில விஷுவல்ஸு ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியாக இருந்தது. அதாவது சிறைச்சாலை சுவர்களை வந்து அது வந்து துளையிடுறாங்க, ஓட்டையாக்குறாங்க. அதை வந்து எப்படி உடைச்சிட்டு வெளியே போகிறது, கூரைக்கு மேலே ஏறுறாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து உடைக்கிறாங்க. அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்க இருக்கிறது சிறைச்சாலை, அவங்களுடைய மென்டாலிட்டியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களும் மனுஷங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கு பின்னாடி ஒரு சூழ்ச்சி இல்லாமல் ஒரு திட்டமிடல் இல்லாமல் எப்படி கரெக்டாக எல்லா இடத்துலையும் ஒரே டைமில் நடக்குது அப்படின்னா, வெளியே இருந்து ஏதோ ஒரு டீம் வந்து இதை அழகாக வந்து குழப்பி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே இங்கே வந்து கிடையாது. அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா, இலங்கையினுடைய
சிறைச்சாலைகளை வந்து கிட்டத்தட்ட 27க்கும் மேற்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்கள் இருக்காங்க. அதனால இந்தியா வந்து ரொம்ப கவலை கொண்டிருக்கு. இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க நாட்டில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காங்க, 2026 ஜூலை இறுதி வரைக்குமே 27 தமிழக கடற்தொழிலாளர்கள் இலங்கை சிறைகளை தடுத்து வைக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனை ஆகாம இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு இப்போ அவங்களுக்கு வேற பயம். ஏன்னா அவங்க நாட்டு பிரஜை என்னத்தை செஞ்சாலும் பிரஜை இல்லையா. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு சொந்தமான 249 கடற்தொழில் படகுகள் வந்து மீட்கப்பட்டு நம்ம நாட்டு கட்டுப்பாட்டில் வந்து இருக்கு. நம்ம நாட்டு கரையோர பாதுகாப்பு படையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க வந்து டீல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய நாட்டு பிரஜைக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றது அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க. ஏன்னா அந்த நாட்டு ஆட்கள் அவங்களுடைய கடல் எல்லையை மீறி நம்ம நாட்டு கடல் எல்லை பரப்புக்குள்ள வந்து ட்ரோலர் படகுகள் மூலமாக மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதனால நம்ம நாட்டுக்கு வந்து மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏற்படுன்றதுனால நம்ம நாட்டு கடற்படையினர் வந்து அவங்கள கைது செஞ்சு வச்சிருக்காங்க. இப்போ இப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து நம்ம நாட்டுக்கு ஏற்படக்கூடிய அளவு இந்த சிறைச்சாலைகள் மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதா. இதோட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இப்படி நடக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடாது நம்ம நாட்டில் அப்படின்னும். ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது, அண்மையில தான் நிகம்பு சிறைச்சாலையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக நீதியமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார் அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து எப்படியாச்சும் அவரை வந்து பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனாலும் என்ன நடந்துச்சுன்னா அது தோற்கடிக்கப்பட்டுச்சு. அவங்களுடைய ஆட்கள் வந்து இல்ல அவர் வந்து பதவியில இருக்கணுங்கிற மாதிரி ஆதரவு கொடுத்தாங்க. 32 பேர் தான் எதிராக வந்து வாக்களிச்சாங்க. நீங்க அப்படியெல்லாம் செஞ்சு நாங்க அவர் கரெக்டா அவருடைய வேலையை வந்து பார்க்கலன்னு சொன்னதுக்காக நாங்க நம்பிக்கையில்லா பிரேரணையை வந்து கொண்டு வந்தோமே. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து அது தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீங்க கைதட்டி சிரிச்சீங்களே, சொல்லி முடியறதுக்குள்ள அடுத்த மகர சிறைச்சாலையில் ஒரு பிரச்சனை ஏற்படுச்சு. இப்ப பாருங்க குருவிட்ட பல்லன்சேன மெகசின் சிறைச்சாலையெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷமா? இப்படியே போனா நாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுங்கிற மாதிரி சஜித் அவர்கள் வந்து விமர்சிச்சிருக்காரு. ஆனா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சொன்ன விஷயம் என்னன்னா, எந்தவித காரணங்களாலையும் எந்தவித பிரச்சனை ஏற்பட்டாலும் இலங்கையினுடைய தேசிய பாதுகாப்பு வந்து அச்சுறுத்தல் ஏற்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு, ஒரு கான்ஸ்பிரசி தியரி இதுக்கு பின்னாடி இருக்குமா? ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஆட்சி கவிழ்ப்புக்கும் ஒரு மிகப்பெரிய காரணங்கள் இருக்கும். ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து 2 வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரியான பிரச்சனைகள் கவர்மெண்ட்குள்ள வருது அப்படின்னாக்கா இதுக்குரிய பர்பஸ் என்னவா இருக்கும்? இது மூலமாக என்னத்தை சாதிக்க விரும்புறாங்க, இது மூலமாக என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி தமிழக செய்தி ஒன்று நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். தமிழகத்தினுடைய தற்போதைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்களினுடைய மனைவி கடந்த பிப்ரவரி மாதம் என்ன பண்ணாங்கன்னா, விவாகரத்து வழக்கு தாக்கல் வந்து செஞ்சிருந்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சில குற்றச்சாட்டுகளை மனுவில் வந்து முன் வச்சு வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த விசாரணை நடந்து வந்துட்டு இருந்த இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் மூலமாக கிட்டத்தட்ட 15 நிமிஷங்கள் வந்து ஆஜராகி அந்த மனுவை வந்து அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழக டிவிக்கு ஆதரவாளர்கள் வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியில் இருக்காங்க. விஜய் அவர்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சேஃப் ஆகிருச்சு, இதுக்கப்புறமாச்சும் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மனமாற்றத்தை வந்து சங்கீதா அவர்கள் வந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து அடித்தளமிடும், அவங்களுடைய லைஃபும் நல்லபடியாக போகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து தமிழகத்தினுடைய டாக் ஆஃப் த டவுன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஃபிளாஷ் நியூஸாக வந்து போயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இது நான் 2 செய்திகள் தான் கொண்டேன். நம்ம நாட்டு சிறைச்சாலைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. நேற்று தான் நிகம்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொடர்பான அறிக்கையை வந்து ஜனாதிபதி கிட்ட கொடுத்தாங்க. இப்போ எவ்வளோ பெரிய அறிக்கைகள் இருக்கு, எத்தனை சிறைச்சாலைகள் நடந்த விஷயங்களை வந்து பரிசோதிக்கணும், ஆராயணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இலங்கையினுடைய பாதுகாப்பு அமைச்சு கொஞ்சம் ஒரு பரபரப்பாக ஒர்க் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு தான் நான் சொல்வேன். நன்றி, குட் நைட்.